லட்சுமி, உன் மகன் பேச்ச கட்டிக்கிட்டு நீ வாபஸ் வாங்குறன்னு முடிவு எடுத்துட்ட பாத்தியா? அது உன் பையன் மேல இருக்கிற பாசத்தை காட்டுதுமா. ஆனா புள்ள பாசத்தால வாழ்க்கையில நீ நிறைய இழந்திருக்கமா. அது அவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாமா, ஆனா எனக்கு நல்லா தெரியும். தாத்தா, அதை இதை பேசி குழப்பாதீங்க, தேவையில்லாம. ஆமாண்டா, நானும் தேவையில்லாம தான் இது நாள் வரைக்கும் அவளை அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒண்ணுடா, லட்சுமி உனக்காக எனக்காக இந்த வீட்டுக்காக வாழ்ந்தாலே தவிர அவளுக்காகன்னு ஒரு நாள் கூட வாழ்ந்தது இல்லடா. லட்சுமி மெழுகா தண்ணிய உருக்கிட்டு இந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்காடா, அதை மறந்துடாத. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு முடிவுக்கு வந்திருக்காடா. மறுபடியும் அதை கெடுத்து இந்த 4 செவத்துக்குள்ள இருன்னு நாமளே முடக்கிட கூடாதுடா. அதெல்லாம் மகா பாவம்டா. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இவங்க எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்றீங்களா? நான் நிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏய், இப்படி பாசத்தை காட்டி காட்டி அவளை மிரட்டி வச்சிருக்கியடா. இது உனக்கே நல்லா இருக்கா? உன் பேச்ச கேட்கிறாளா என் பேச்ச கேட்கிறாளான்னு யோசிக்கிறப்ப தவிர அவ என்ன பேச ஆசைப்பட்டா, அவளுக்கு உண்மையில என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருப்போமாடா? போதுண்டா. எதுக்கு மேலேயும் அவளை அணைக்கட்டி தடுத்ததெல்லாம். சந்தோஷ், தாத்தா நான் சொல்றேன், லட்சுமி எலெக்ஷன்ல நிக்கட்டும். எதையும் மீறி நீ நிக்க கூடாதுன்னு அவளை மிரட்டினா நீ என்ன மதிக்கலன்னு அர்த்தம்டா. இப்ப சொல்லு, உங்க அம்மா எலெக்ஷன்ல நிக்கலாமா வேணாமா? லட்சுமி, வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுறியே, நான் இது வரைக்கும் அப்பாவா நடந்துக்கலாமா? மாமனாரா தான் நடந்திருக்கேன். இன்னைக்கு உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றமா, நீ எலெக்ஷன்ல நில்லுமா, கண்டிப்பா ஜெயிப்பமா. நீ தான் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா வருவ. உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய்யுமா. அப்பா நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ யார பத்தியும் கவலைப்படாம உன் வேலையை பாரு. நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது பிரதீபா. அதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்ல. பிரதீபா, இதெல்லாம் உன் வேலைதானு எனக்கு எப்பவோ தெரியும். நீ பண்றது உனக்கே கேவலமா தெரியல. எலெக்ஷன்ல நேருக்கு நேரா நின்னு எங்க அத்தைய ஜெயிக்க முடியாதுங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சா? அதனாலதான் இவ்ளோ சீப்பா பின்வாசல் வழியா வேலை பாக்குறியா? You see, actually என்ன நடந்துச்சுன்னா, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சி, அத சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. Come on பவித்ரா, what is this? நான் என்ன பண்ண? என்ன எதுக்கு நீ ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? You see, I am innocent, okay? யாரு நீ இன்னசென்ட்டா? எனக்கு எல்லாம் தெரியும். சந்தோஷ் கிட்ட ஏத்தி விடுறியா? சந்தோஷ் கத்தி சத்தம் போட்டா எங்க அத்தை வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். பிரதீபா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ யார வச்சு என்ன பிளான் பண்ணாலும் சரி, எங்க அத்தை இந்த எலெக்ஷன்ல நிக்கதான் போறாங்க. உன்னை தோக்கடிச்சு அவங்க ஜெயிக்கதான் போறாங்க. சந்தோஷ் இல்ல, அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் எங்க அத்தை ஜெயிக்க போறத யாராலையும் மாத்தவோ தடுக்கவோ முடியாது. மைண்டட். சார், சார், சார் எங்க இருக்கீங்க? என்ன மேடி? சார், 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 ஏன் இவ்வளவு பதட்டமா வர? சார், இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? லக்ஷ்மி மேடம்க்கு எதிரா பிரதீபா கேங்கு என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? என்ன மேடி சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? நான் படமே எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. எப்படியோ நாளைக்கு எலெக்ஷன் நடந்துரும், ஓட்டிங்கும் பண்ணிடுவாங்க.
ஓட்டிங் பண்ண அன்னைக்கே கவுண்டிங் நடந்து ரிசல்ட் சொல்ல போறது கிடையாது. எப்படியும் நெக்ஸ்ட் டே தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மிக்கு எல்லாரும் ஓட்டிங் போட்ட பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஓட்டிங் பாக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலா எனக்கு ஓட் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் பாக்ஸ செட் பண்ணி அந்த இடத்துல நான் வைக்க போறேன். அட பாவிங்க, சாதாரண அபார்ட்மெண்ட் எலெக்ஷனுக்கு இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறாங்களா? ச்சே. ஆமா சார், நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பிரதிபா சரியான கேடி சார். அவ ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவா. பாவம் சார் லக்ஷ்மி மேடம். சார், நம்ம கிட்ட வீடியோ ஆதாரம் மாட்டிருக்கு. இத வச்சு அந்த பிரதீபாவை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிரலாம். வாங்க சார், இத எல்லாருக்கும் போட்டு காட்டி இப்ப உண்டு இல்லன்னு பண்றோம் சார். சோ உன் ஓட்டு கன்ஃபார்மா ஏன் ஓட்டும் உங்களுக்கு தான். ப்ராமிஸ்? ஐயோ, செத்து போன எங்க அப்பத்தா மேல சத்தியமா சொல்றேன், என் ஓட்டு உங்களுக்கு தான். Thank you so much. கொஞ்சம் விட்டீங்கன்னா ஓட்டு. ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். போட்டு ஹரி சார் ப்ளீஸ். மேடி, இங்க வா. நீ என்ன பிரதிபாக்கு தான் ஓட்டு போட போறியா? சார், செத்து போன எங்க அப்பத்தா மேல சத்தியம் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன பேசலாம் டல் ஆகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடி. சார், செத்து போன அப்பத்தா மேல சத்தியம் பண்றேன், அது புரியாம அந்த பீத்தல் பிரதீபா தான் நம்புதுன்னா நீங்களும் நம்புறீங்களே. நம்ம ஓட்டு எப்பவுமே லட்சுமி மேடம்க்கு தான். சரி. இந்தாங்க சார், போங்க. இந்தாங்க. ஹரி சார், நோட் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். ஹரி சார் ஓட் நமக்கு தான். சார், எனக்கு ஓட் பண்ணிடுங்க Sure. ப்ளீஸ். நமக்கு மேடி, thank you. சார் வந்துட்டாரு. ஹரி சார் தேங்க்யூ. தேங்க்யூ ஹரி சார். எனக்கு தானே ஓட்டு போட்டீங்க? குட். எனக்கு தானே ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு தான் மேடம் குட். உங்களுக்கு தான். ஓ தேங்க் யூ. உங்களுக்கு தான் மேடம் போட்டேன். பவி, ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல அத்தை, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் வளர நன்றி. எலெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஓட்டு என்ற சமயம் இன்னைக்கு இல்லையா? நாளை ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்படும். அதுவரை ஓட்டு பெட்டி பத்திரமாயிட்டு விட இருக்கும். இந்த எலெக்ஷன் நல்லபடியாய் நடக்க ரொம்ப ஹெல்ப் பண்ண லட்சுமி அம்மாவுக்கும் பிரதீபா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, வாங்க 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 வாங்க. ఏంటి ప్రతిభ, அவசியமா ஓட்டு பெட்டி மாத்தணுமா? இப்போ நீங்க கேட்டீங்கல்ல ஒரு டவுட், அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி உனக்கு தான் போட்டேன்னு சொல்றாங்களா? அங்கதான் பரிமளம்மா எனக்கு கொஞ்சம் ஏதோ இடிக்குது. ஓட் பாக்ஸ திறந்து செக் பண்ணி பாப்போம். உண்மையிலேயே எல்லாரும் நமக்கு தான் போட்டிருந்தாங்கன்னா விட்டுருவோம். இல்லனா பிளான் பண்ணபடி பாக்ஸ மாத்தி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபாலோ மீ.
ஹரி சார், நீங்களா? என்ன பண்றீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங்? హరి సార్ మీరు సెక్యూరిటీయా? మీకేమైంది సార్? ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் செக்யூரிட்டியா இருந்து பார்க்கலான்னுதான். சார், என்ன சார் இது? உங்க ரேஞ்சுக்கு நீங்க போய் இந்த மாதிரி வேலையெல்லாம்? மேடி, வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் கேக்குறது இல்லையா? ஆட நீங்க வேற. சாருக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, நம்ம அபார்ட்மெண்ட்ல திருட்டு பசங்க நோட்டை விடுறது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சிங்கர் அண்ணா சொல்லிருக்காரு. திருடங்களை பிடிக்க சார் ரெடியாகி களத்துல இறங்கிருக்காரு. இன்னைக்கு சார் கிட்ட சிக்கனா அவன் சின்ன பின்னம் தான். மேடி, வளவளன்னு பேசிட்டு இருக்காத. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா செட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? எஸ் சார், பண்ணியாச்சு சார். எங்க இருந்து பார்த்தாலும் சிசிடிவி கேமரா தெரியவே தெரியாது. முக்கியமா ஓல்டு செக்ரட்டரி வீட்டை சுத்தி பண்ணிருக்கேன் சார். ஓகே, வெரி குட். அப்போ நான் இங்க இருந்து மொபைல் மூலமா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டெஃபினெட்லி சார். அங்க என்ன இருக்க போகுது? கேமரா செட் பண்ணாதானே இருக்கிறதுக்கு. வாயிலே வடம் இருக்கிறோம். அது தெரியாம ரெண்டும் பேய் அடிச்ச மாதிரி பயந்து போய் நிக்குது பாரு. என்ன சார், இப்படியே ஒரு 12 o'clock வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் தூங்கிடுவீங்க இல்லையா? இல்ல, இன்னைக்கு ஃபுல் நைட் டியூட்டி பார்க்க போறேன். அப்படியே நாங்க தூங்குனாலும் கேமரா ஆன்ல இருக்கும்ல, அதுல யாரு திருட வந்தாங்க தெரிஞ்சிடும்ல. ஆமால? ஆமாதான். ஓகே ஓகே ஓகே, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். போயிட்டு வாங்க, போங்க. ఇలా చేస్తోంది. எப்படி பயந்து போதுங்க பாருங்க. சார், எப்படி ஓட்டுப்பட்டியை தூக்குறதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்காங்க பாருங்க. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தான் தவிடுபடி ஆக்கிட்டீங்களே. ஆனா ஒரு விஷயம் தான் இடிக்குது. நீங்க ஓட்டுப்பட்டியை காப்பாத்துறதுக்கு செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்க. அடே, கேட்டா என்ன சொல்லுவீங்க? லட்சுமி மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஜெயிக்கணும், நியாயம் தர்மம் மகாபாரதம் டயலாக் எல்லாம் பேசுவீங்க. இதெல்லாம் இப்ப தேவையா? விடுங்க விடுங்க. நீங்க அபார்ட்மெண்ட்டை சுத்தி வாங்க, இல்ல ஓடி வாங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாய். ஐ திங்க் உங்களுக்கு மொத்தமே 4 ஓட்டு தான். உங்க வீட்ல 4 ஓட்டு தானே? ஓ, ஐம் சாரி. சந்தோஷ் எப்படியும் உங்களுக்கு ஓட் போட்டிருக்க போறது இல்ல. அப்படி வச்சு பார்க்கும்போது 3 ஓட்டு தான் இல்ல? அச்சோ, சோ சேட் லக்ஷ்மி. அவசரப்படாத பிரதீபா. யார் பாவம், யாருக்கு தான் குடும்பத்து ஓட்டு கூட விழாம போச்சுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். யா, ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். பாத்துக்குங்க, இந்தாங்க சைன் பண்ணுங்க. போடுங்க. நீங்க அனௌன்ஸ் பண்ணிடலாமா? நம்ம அபார்ட்மெண்ட்ல மொத்தம் பதிவான ஓட்டுகள் 235. இதுல பிரதீபா வாங்கின ஓட்டு 2 தான். என்ன பிரதீபா, உங்க மாமியார் மாமனார் கூட உங்களுக்கு ஓட்டு போடல போல. இந்த 2 ஓட்டு வாங்கவா இவ்ளோ பில்டப்? பவி, சும்மா இரு பவி. மீதி இருக்கிற 233 ஓட்டையும் வாங்கி இந்த அபார்ட்மெண்டோட புது செக்ரட்டரியா நம்ம லட்சுமி அம்மா ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர் லட்சுமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு.
ஏம்மா கை கொடுங்கம்மா வாழ்த்துக்கள்மா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியுமா. சைலன்ஸ். இந்த அபார்ட்மெண்டோட புது செக்ரட்டரி லட்சுமி அம்மா வாங்க, பொறுப்புகள் எல்லாம் ஏத்துக்குங்க. வாங்க. ஆமாமா வாங்கம்மா. நன்றி. வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. இதுல வரவு செலவு கணக்குகள்லாம் இருக்கு. இது பீரோவோட கீ. வாங்கிங்க லட்சுமி அம்மா. உட்காருங்கம்மா. உட்காருங்க. இங்கே நான் சைன் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் நீங்க பண்ணுங்க. இங்க போடுங்க. இங்கயா? ஆமா இங்க. போடுங்க. தேங்க்யூ. என்ன சந்தோஷ், ஒரே ஹாப்பியா இருக்க போல. ஆமா, இந்தா கார் கீ. என்ன பாக்குற? நம்ம கார் கீ தான். புது கார், சும்மா ஜம்முன்னு நம்ம பார்க்கிங்ல நிக்குது. வேணா போய் பாத்துட்டு வா. என்ன சொல்ற நீ? வீட்ல எங்க யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு இப்ப கார் வாங்கிட்டு வந்து நிக்கிற? அட்லீஸ்ட் போன்லயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லணும்னு தோணல, சொல்லல. என்ன பேசிட்டு இருக்க சந்தோஷ்? சொல்லணும்னு தோணலையா? உனக்கு இந்த கார் வாங்குறதுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு மறந்துட்டியா? ஏன் சந்தோஷ் இவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அத்தை அவங்க அம்மா நிலம்னு சென்டிமெண்டா வச்சிருந்தத உனக்காகவும் உன் ஆசைக்காகவும் மட்டும்தான் விக்க சம்மதிச்சாங்க. அப்படிப்பட்ட அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி இப்படி கார் வாங்கிட்டு வந்து தைரியமா நின்னுட்டு இருக்க? உனக்கெல்லாம் உடம்பு கூசல? கூசல. இப்ப என்ன அதுக்கு? அவங்க காசுதான். அதுக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? என்னடா பேசுற நீ? வீட்டுல பெரியவங்கன்னு நானும் உங்க அம்மாவும் இருக்கோம்ல, ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட கலந்துக்க மாட்டேன் நீ? வீட்டுல ஒரு பையன் இருக்கானேன்னு என்கிட்ட கலந்துக்கிட்டீங்களா? இல்லையே. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாரும் முடிவு பண்ணி இப்ப எலெக்ஷன்ல நின்னீங்க. எனக்கு அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு எவ்வளவோ கத்துனே கதறன. யாராவது காதுல வாங்குனீங்களா? உங்க இஷ்டத்துக்கு உங்க வேலையை தானே பாத்தீங்க. அப்புறம் என்ன மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்க? அதுவும் இது ஒன்னாடா? ஆமா, ஒண்ணுதான். சந்தோஷ், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லால சொல்லிட்டேன். எவ்வளவு சுயநலமா இருக்கடா. எப்படி நீ இப்படி மாறி போன? நான் எங்க மாறினேன்? எல்லாரும் சேர்ந்து தானே நான் மாற வச்சீங்க. என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. அதான் நானும் யாரு பேச்சையும் கேட்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப கூட மனசு கேட்கல. காரை டெலிவரி எடுக்கும்போது முதல்ல அம்மாவை வச்சு கோயிலுக்கு கூட்டு போலான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கும் உரைச்சது, அவங்க இப்ப என் அம்மா மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியும். இப்ப புதுசா வேற பதவிக்கு வந்திருக்காங்க.
மாற்ற வேண்டிய கடமைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அப்புறம் எதுக்கு பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கலைனாலும் எங்க அம்மாவுக்கு அந்த பதவி தான் பிடிச்சிருக்கு. என்ன தாத்தா? நமக்கு எதுக்கு வம்பு? எப்பவுமே என்ன மதிக்கிற, என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு கார்ல ஈசிஆர்ல சூப்பரா ஒரு ரவுண்டு போனேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அதனால இனிமே இப்படிதான். என் பேச்சை கேட்காத இந்த வீட்ல யாரு பேச்சையும் கேட்கிற மாதிரி இல்ல. அவன் பேசினதையும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. அவனுக்கு அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிட்டீங்கல்ல, அது அவனுக்கு பிடிக்கல. அந்த கோவத்துல தான் இப்படி ஹர்ட் பண்ணி காட்டிட்டு போறான். பவி, எனக்கு சந்தோஷம்தான். குட்டி ஆசைப்பட்ட மாதிரி கார் வாங்கிட்டான்ல, அது எனக்கு போதும். இப்ப அவனுக்கு கௌரவ பிரச்சனை இருக்காதுல்ல. மத்தபடி வண்டியில என்ன கூட்டிட்டு போறானா இல்லையா அத பத்தில பிரச்சனையே இல்ல. என்னோட குட்டி சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இப்படிப்பட்ட அம்மாவுக்கு இப்படி ஒரு பையன். பவி, இதுதான் நம்ம குட்டியோட புது காரா? பாரு, என்னோட குட்டி எவ்வளவு வளர்ந்துட்டான், எவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வண்டி வாங்கிட்டான். என்னோட குட்டி வாங்கின முதல் சொத்து. ஏன் அத்தை என்னமோ அவன் சம்பாதிச்சு வாங்கின மாதிரி ஃபீல் பண்றீங்க? பவி, அதனால என்ன, குட்டி முதலா கார் வாங்கியிருக்கான். ஒரு நடுத்தர குடும்பத்தோட வளர்ச்சிங்கிறது சொந்த வீடு, சொந்த காரு, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. அதெல்லாம் சரி அத்தை. அச்சச்சோ, என்னாச்சு அத்தை? குட்டி இவ்ளோ பெரிய கார் வாங்கியிருக்கான், ஆனா ஒரு பூஜை பண்ணாம வந்திருக்கானே. இப்போ அதான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? ஆமாம் பவி, இது பாரு, நீ போய் பூவு, மாலை, தேங்காய், கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வா. நம்ம ஒரு பூஜை போடுவோம். போ போ பவி, போய் சீக்கிரமா வாங்கிட்டு வா. பூஜை பண்ணி சாமி, என்னோட குட்டி முதல்ல கார் வாங்கியிருக்கான். இந்த கார் அவனுக்கு அதிர்ஷ்டமானதா இருக்கணும். வாழ்க்கையில அவன் ஓஹோன்னு வரணும். பவி, நாம இந்த புது காரோட நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அத ஏதோ சொல்லுவாங்களே, அது செல்ஃபியா? ஆமாமா, செல்ஃபி எடுத்துக்குவோமா? சரி, எடுக்கலாம். அத்தை ரெடியா? நம்ம அபார்ட்மெண்ட் கட்டி 10 வருஷத்துக்கு மேலாச்சு. எல்லாமே ஓல்டான மாதிரியே இருக்கு. பெயிண்ட் போய் ரொம்ப டல்லா பழைய அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குமா? அதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. லக்ஷ்மிகா, அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விளையாடுற பிளேயிங் பார்க் ரொம்ப பழசாயிடுச்சு. சறுக்கு மரம், ஊஞ்சல் எல்லாமே துருப்பிடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும்க்கா. சரி பண்ணிடலாம். உனி சார், நாம மாசம் வாங்குற மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ல இதெல்லாம் சரி பண்ண முடியுமா?
சாரிம்மா, முடியாது. மாசம் மாசம் இப்ப 2000 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது இந்த அபார்ட்மெண்ட் கிளீன் பண்ற லேபர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் மெயின்டெனன்ஸ்க்குமே கரெக்டா இருக்குமா? நம்ம அபார்ட்மெண்ட்டையும் குழந்தைங்களுக்கான பார்க்கையும் புதுப்பிச்சு புதுசு மாதிரி ஆக்கணும். அதுக்கான செலவை ஒரு பிளாட்டுக்கு இவ்ளோன்னு நாமளே பகிர்ந்துக்கலாமே. லக்ஷ்மி, என்ன போஸ்டிங்க்கு வந்ததும் வராததுமா கலெக்ஷனுக்கு வழி பண்ணி வச்சு போல இருக்கே. கலெக்ஷனா? நான் அபார்ட்மெண்ட்டை புதுப்பிக்கணும்னு ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். பிரில்லியன்ட். பரவாயில்ல, நான் கூட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போதுன்னு ரொம்ப அம்மாஞ்சின்னு நினைச்சிட்டேன். பட் பக்க அரசியல்வாதியா இருக்கீங்களே. நீங்க செக்ரட்டரியா ஜெயிச்ச உடனே வீட்டுக்கு புது கார் வந்து நிக்குது. இன்னைக்கு என்னடானா டக்குன்னு ரெனோவேஷன் கலெக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரதீபா, எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ தனிப்பட்ட வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம பேசி பிரச்சனையை கிளப்பாத. பிரதீபா, இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். அபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது நடக்கணும்னு மட்டும் நினைக்கிறோம். அதை விட்டுட்டு யாரு செய்யறாங்கன்னு பார்க்க கூடாது. இங்க பாரு, உன் வெறுப்பு பாலிடிக்ஸ்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். ஓகே ஓகே அப்பா, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஃபைன். நவ் மை பாயிண்ட் இஸ், எனக்கு இந்த ரெனோவேஷன்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிகாஸ் இதுல வேற யாருக்கும் ஆதாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ ஐ அம் அப்போசிங் திஸ். நான் சொல்றது சரின்னு ஃபீல் பண்றவங்க என் பக்கம் வந்து நிக்கலாம். என்ன பிரதீபா, எலெக்ஷன்லயே 2 ஓட்டு தான் வாங்கினேன். உன் பக்கம் யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கற சொல்லு. ஓகே, நீங்க யாரும் வரலனாலும் பரவாயில்ல. பட் எனக்கு இதுல விருப்பம் இல்ல. அதனால நான் பணம் தர போறது இல்ல. தட்ஸ் இட். யாருக்கு விருப்பம் இல்லைன்னாலும் யாரும் பணம் தரலனாலும் இந்த அபார்ட்மெண்டோட வேலை நடக்கும். விருப்பப்பட்டவங்க பணத்தை கொடுங்க. அதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடலாம். அப்படி போடுங்க. நன்றி நன்றி. என்ன ஆண்டி எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பவி, நம்ம அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் விஷயமா லக்ஷ்மி அக்கா பேசினாங்க. அதான் அபார்ட்மெண்ட் ரெனோவேட் பண்ண எங்களால முடிஞ்சது கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையா அத்தை? போஸ்டிங் வந்த கொஞ்ச நாள்லயே இவ்ளோ பேர் உங்களை நம்பி பணம் கொடுக்கறாங்க. சொன்ன மாதிரி அபார்ட்மெண்ட் ரெனோவேட் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கிடுவீங்க போல. பவி, அப்புறம் எதுக்கு நாங்க லக்ஷ்மிய எலெக்ஷன்ல நிக்க சொல்லி கட்டாயப்படுத்தணும்? எல்லாம் இந்த மாதிரி காரியத்துக்கு தான். நீ வேணா பாரு பவி, லக்ஷ்மி இந்த அபார்ட்மெண்ட்ல எந்தெந்த மாற்றத்தை கொண்டு வர போறான்னு பாரு. டேய், என்னடா? குட்டி 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 குட்டி, ஏண்டா எழுந்திருச்ச? உட்காரு, சாப்பிடுப்பா, சாப்பிடு, உட்காரு. பரவாயில்லம்மா, போதும். அப்படி சொல்லாத குட்டி, உட்காரு. குட்டி, சாரி குட்டி, நான் மறந்துட்டேன். இரு, உட்காரு உட்காரு, நான் சாம்பார் ஊத்துறேன். அம்மா வேணாமா, நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். எனக்கு சாப்பாடு போடுறதா முக்கியம். நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா. ப்ளீஸ் போங்க. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு என்ன? குட்டி கோச்சிக்காதடா, அம்மா மறந்துட்டேன். உட்கார்ந்து சாப்பிடுடா, சாப்பிடுறா. ஏய் சந்தோஷ், ஏன் இப்படி பேசுற நீ? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன நடந்து போச்சா? ஒழுங்கா சாப்பாடு யாராவது போடுறீங்களா? நீ ப்ராஜெக்ட்னு லேப்டாப் நோண்டிட்டு இருக்க. அவங்க பாதியில அப்படியே விட்டுட்டு அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி வேலை பார்க்க போயிருவாங்க. இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். நான் சொன்ன யாரு கேக்குறாங்க? சாரி குட்டி, அம்மா இப்ப வந்தாச்சுல்ல, வா உட்காரு, சாப்பிட்டுட்டு போ. பரவாயில்லம்மா, போதும். எனக்கு வயிறு நிறைஞ்ச போயிருக்கு, விடுங்க. என்ன குட்டி இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் எப்படிமா பேச சொல்றீங்க? உங்களுக்கு என்ன விட இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போஸ்டிங் தானே முக்கியம். போங்கம்மா, போய் நீங்க அதை பாருங்க. அதுல தானே உங்களுக்கு பேர் கிடைக்கும். போங்க. ஏய், இப்ப எதுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போற? அப்படி என்ன நடந்துருச்சு? அபார்ட்மெண்ட் வேலைக்காக வேண்டி 4 பேர் வந்துட்டு போறாங்க நம்ம வீட்டுக்கு.
இதுல என்னடா உனக்கு வந்துருச்சு? ஆமா, எனக்கு வந்துச்சு. என்ன ஒரு மனுஷனாவே இந்த வீட்டுல யாருமே மதிக்கிறது இல்ல. என்ன கவனிக்கிறதுக்கு இங்க யாருக்கு நேரமும் இல்ல. எல்லாருக்குமே இந்த அபார்ட்மெண்ட் தானே முக்கியம். இல்ல குட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ தானடா எனக்கு முக்கியம். மா, நீங்க பேசாதீங்கம்மா. இதுக்கு தானே நான் எலெக்ஷன்ல வேணான்னு சொன்னேன். என் பேச்சை யாரு கேக்குறீங்க? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? அவங்கள பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஆள் வரக்கூடாத வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு ஒண்ணு பார்க்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, டின்னர் சாப்பிடுறாங்க, அத்தை எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்கல்ல, அதெல்லாம் உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஆனா அவங்கள பார்க்க மட்டும் யாரும் வந்துடக்கூடாது, அது உனக்கு பொறுக்காதே. என்ன கேரக்டரோ? ஆமா, அப்படிதானா? கேவலமான கேரக்டர் தான். அதுக்கு என்ன இப்போ? என் வீடு, என் அம்மா, என் இஷ்டப்படிதான் நடக்கும். இல்ல உங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா என்ன விட்டுருங்க, நான் போய்க்கிறேன். குட்டி குட்டி, ஏன்டா இப்படி கோச்சிக்கிற? சாப்பாடுல இப்படி பண்ணுவியாடா? சாப்பாடு மேல ஏன்டா கோச்சிக்கிற? குட்டி வா குட்டி. பவி, அவனை வர சொல்லுமா. போ, அவனை வந்து சாப்பிட சொல்லு. போமா, போய் சொல்லு. போ, போய் கூப்பிடு. குட்டியே போய் கூப்பிடு பவி. போமா. டேய் குட்டி 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 குட்டி, பாதி சாப்பாட்டுல இப்படி கோச்சிட்டு போக கூடாதுடா. அம்மா உனக்கு சாப்பாடு போடுறேன், வா சாப்பிடு. டேய், சாப்பாடு தாண்டா முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம் தாண்டா. வாடா. ஆமா, எனக்காக நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். நீங்க உங்க செக்ரட்டரி வேலையை பாருங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியம். சரியா? நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். குட்டி 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 சொல்லு. லட்சுமி, விடுமா போகட்டும். வெளியில போய் 4 நாள் சாப்பிட்டாதான் வீட்டோட அருமை தெரியும். நீ உன் வேலையை பாருமா. அத்தை, அவன் கிடக்குறான், விடுங்க அத்தை. நீங்க போய் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ற வேலையை பாருங்க. என்ன? ప్రతిభ, నీకొక విషయం తెలుసా? అందరూ లక్ష్మి వీటికి పోయి ఇంద బిల్డింగ్ రెనోవేషన్ కోసం ఎల్లారూ లక్ష్మి కిట పండు కొడుకురాంగ. దగ్గర దగ్గర 1 లక్ష రూపాయల వరకు వస్తుంది. చూడు ప్రతిభ, லக்ஷ்மி மட்டும் சொன்ன மாதிரி அந்த ரெனோவேஷன் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டை சூப்பர் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோ. అంతే. இந்த 7 ஜென்மத்துக்கு அந்த லக்ஷ்மி தான் செக்ரட்டரி. ரெனோவேஷன் நடந்தாதானே? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஐயோ சிங்கரனே, சிங்கரனே என்னாச்சு? ஐயோ சிங்கரனே, சிங்கரனே என்னாச்சு? சிங்கரனே எழுந்திருங்க. அண்ணே, என்னாச்சு? சிங்கரனே, 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 அக்கா நான் ஆம்புலன்ஸ் போன் பண்றேன்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இரும்பு சாவி கையில வச்சிருக்கேன், சரியாயிடும் இப்போ. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, കിടക്കുന്ന കണ്ടിട്ട് സഹിക്കുന്നില്ല. அண்ணே மெதுவா உட்காருங்கண்ணே. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? அம்மா ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? வேலையை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல ரெஸ்ட் எடுப்பா. உட்காருங்க அண்ணே. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்னாச்சு? என்ன பதட்டமா என்னக்காச்சு? இருக்க? அது வந்து என் பையில பணம் இருந்துச்சு அர்ச்சனா. பணமா? பணமா? என்னம்மா சொல்றீங்க? அது வந்து பேக்ல பணம் எடுத்துட்டு வந்தேன்ல, உங்க முன்னாடி தானே வந்தேன். உன்னி சார் பேங்க்ல போட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, அப்போ சிங்காரனுக்கு வலிப்பு வந்துருச்சா, அப்ப அந்த பையோட சாவி எடுக்க வந்தேன் நானு. இந்த சாவியை எடுத்துட்டு அந்த பேக்கை இங்க வச்சுட்டு நான் அந்த சாவி எடுத்துட்டு அங்க ஓடி வந்தேனா,
என்னப்பா இங்க வச்ச பணத்தை காணுங்கறாங்க? அந்த பேக் இங்க காணோம். என்ன லட்சுமி சொல்ற? பணத்தை காணுமா? என்ன கடைக்கு போக வச்சிருந்தியா? அதை யாரு எடுக்க போறா? இங்கதான் இருக்கும் எங்கயாவது. அர்ச்சனா, நம்ம அபார்ட்மெண்ட் புதுப்பிக்கிறதுக்காக கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வச்ச பணம் 1,25,000 ரூபாய். அத அக்கவுண்ட்ல போடுறதுக்காக தான் நான் பேங்க் கிளம்பிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, வாட் இஸ் திஸ் லக்ஷ்மி? அப்போ இது உங்களோட பணம் இல்லையா? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரோட பணம். தட்ஸ் வாட். அதான் அவ்ளோ கேர்லெஸ் உங்களுக்கு. நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன் பிரதிபா. அப்ப எங்க போச்சு பணம்? இங்கதான் வச்சேன் பிரதிபா, இங்கதான் வச்சேன். அந்த பணத்தை எல்லாம் மொத்தமா பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு அதை எப்படியாவது தன்னோட பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணிருக்கும். எதுவும் ஐடியா கிடைக்கல. So she thought அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும்போதுதான் கரெக்டா சிங்காரத்துக்கு வலிப்பு வர அத பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு லக்ஷ்மி சூப்பரா ஒரு டிராமா போட்டாங்க. ரைட் லக்ஷ்மி? பிரதிபா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அப்படிப்பட்ட ஆளா? நான் சத்தியமா பணம் எடுத்துட்டு தான் வந்தேன். பணம் என் பையில தான் இருந்தது. நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். லக்ஷ்மி, சந்தோஷோட புது காரு வீட்டுக்கு வந்திருக்கு. அபார்ட்மெண்ட் ஃபண்ட் வேற காணும். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது something fishy, right? ஒருவேளை உங்களுக்கும் அந்த பணத்துல ஏதாவது ஷேர் இருக்கா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லம்மா. வெயிட் 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 வெயிட். லக்ஷ்மி அவங்க கையில பணத்தை எடுத்துட்டு வந்தத சிங்காரம் நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா. இல்ல இல்ல, அவங்க பேங்க்குக்கு பணத்தை எடுத்துட்டு போறதாக என்கிட்ட சொன்னாங்க. ரைட், சொன்னாங்க. பட் காமிச்சாங்களா? அது இல்ல. தென் வேற யாராவது பாத்தீங்களா? நீங்க? நாங்க யாரும் பார்க்கல. நீங்க நான் பார்க்கல. கம் ஆன், சொல்லுங்க. யாராவது இல்ல, பாத்தீங்களா? பார்க்கலல? இல்லீங்க. அப்புறம் சோ இது ஒரு பக்கா டிராமா. பிரதிபா, சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் தப்பான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் பை கொண்டு வந்தேன், அந்த பையில பணம் கொண்டு வந்தேன். அந்த பணத்தை நான் இங்கதான் இந்த இடத்துல தான் வச்சேன். ப்ளீஸ் பாருங்க, எல்லாரும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம குழந்தை மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாருமே கேட்கல. அப்பா, தேங்க் காட் நான் பணத்தை கொடுக்கல. అవును, ప్రతిభ అప్పుడే చెప్పింది లక్ష్మి కిட்ட డబ్బు కుడుకు వేండాని. இப்பெதுக்கு ரெனோவேஷன்? நாங்க சொன்னது கேட்காம எல்லாரும் போய் லக்ஷ்மி கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ அனுபவிங்க. ரைட். இப்படி பொறுப்பு இல்லாம பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறியம்மா. 50-100 போனா போதுன்னு விட்டுறலாம். இவ்வளவு பெரிய அமௌண்ட், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் இல்லையாமா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க எல்லாரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பணத்தை தொலைக்கல. she swallowed it. அதாவது முழுங்கி ஏப்போட்டாச்சு. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் ஸ்வாஹா. அதெப்படி? அந்த பணம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணம். லக்ஷ்மி கிட்ட கொடுத்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. லக்ஷ்மி வாங்கினதுக்கு என்கிட்ட வவுச்சர் இருக்கு. அந்த பணம் எங்க போச்சு? தொலைஞ்சுதா இல்லையா? இல்ல லக்ஷ்மியே எடுத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் நான் கேட்க வரல. பணம் லட்சுமி கிட்ட இருந்திருக்கு. அதோட முழு பொறுப்பும் அவங்களோடதுதான். நாளைக்கு காலையில கான்ட்ராக்டர் அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போடுறதா பேசி இருக்கும். நாம பேசின மாதிரி அந்த 1,25,500 ரூபாய கான்ட்ராக்டர் அக்கவுண்ட்ல போடணும். அப்பதான் வேலை நடக்கும். பணத்தை ரெடி பண்ணி போட வேண்டியது லட்சுமி அம்மாவோட பொறுப்பு. சொல்லிட்டேன். உன்னி சார், இவ்ளோ பெரிய பணம் நான் எப்படி நாளைக்குள்ள என்னால ஏற்பாடு பண்ண முடியும்? உன்னி சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒழுங்கச்சி டிராமால செட் ஆகாது. உனிசா சொன்னது கேட்டீங்கல? டுமாரோ மார்னிங், அதாவது நாளைக்கு காலையில பணத்தை ரெடி பண்ணிடுங்க. இப்பதான் உங்க சன் ரொம்ப வெல் ஆஃபா இருக்காரே, ரிச்சா இருக்காரே. ஆஸ்க் ஹிம். அதே லட்சுமி அம்மா, நாளை ராவுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணுங்க. புரியுதா? வாடி. கம் ஆன் சார், அங்க வாங்க. என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? அப்பா, அந்த பேங்குக்கு போறேன், நான் பை எடுத்துட்டு போறேன்ல, அந்த பைக்குள்ள பணம் இருந்ததுல்ல, அந்த பைய எங்கேயோ நான் தொலைச்சிட்டேன் பவி.
சொல்றீங்க? என்ன ஆச்சு அத்தை? எப்படி? எனக்கு தெரியல பவி. அது எப்படி அத்தை? அத்தனை பேர் அங்க இருக்கும்போது பணம் காணாம போகும்? இல்ல, யாரோ வேணும்னே உங்க மேல இந்த பழைய போடுறதுக்காகவே இத பண்ண மாதிரி இருக்கு. வேணும்னு பண்ணாங்களா இல்ல வேணான்னு பண்ணாங்களான்னு தெரியலையே, புரியல. இல்ல தாத்தா, எலெக்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சு அத்தை ஜெயிச்சிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. உனக்கு புரியாது பவித்ரா. மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்ற மாதிரி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சாலும் பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு பாரு. இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய தொகையை நம்ம எங்க போய் பெரட்ட முடியும்? அது எனக்கும் புரியலையேப்பா. அத்தை பயப்படாதீங்க அத்தை, ஏதாவது நம்ம பண்ணலாம். ஒரு நாளைக்குள்ள 1,25,000 எப்படிமா புரட்ட முடியும்? ஒண்ணு செய்யலாமா? கொஞ்சம் டைம் கேட்டு பாப்போமா? ஆமா, கரெக்ட். நம்ம இதையே எல்லார்கிட்டயும் சொல்லி கொஞ்சம் டைம் கேட்போம் அத்தை. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பவி. நம்ம ஏதாவது சொல்லி ஒத்துக்க வைப்போம் அத்தை. நமக்கு வேற வழி இல்ல இப்போ. கவலைப்படாம இருங்க அத்தை, நம்ம எப்படியாவது சமாளிப்போம். பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு எனக்கு இந்த செக்ரட்டரி போஸ்ட் வேணான்னு அம்மா ஒதுங்கிடணும். அதுக்கு சம்மதம்னா நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன். என்னடா சொல்ற? ஆமா தாத்தா, எனக்கு வேற வழியே இல்லை. என்ன லட்சுமி அம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? உனி சார், லக்ஷ்மி மேடமோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் அவங்க பணம் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். என்ன லக்ஷ்மி? பிரதீபா, அவங்களுக்கும் சேர்த்து நீங்களே பேசினா எப்படி? அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. அதான் எப்ப பார்த்தாலும் இவங்களே முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, எதுவும் பேசல போதுமா? பெட்டர். லட்சுமி அம்மா, நீங்க பேங்க் வரைக்கும் போய் பணத்தை கட்ட ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். இல்ல உன்னி சார், அது என்ன உன்னி சார், அவங்க மென்னே முழுங்கறத பார்த்தாலே தெரிய வேண்டாம். அவங்க பணம் ரெடி பண்ணல. என்ன முடிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? வேர் இஸ் த மணி? மணி, பணம் பணம், துட்டு துட்டு, டப்பு. உங்க மருமகளால பணம் ரெடி பண்ண முடியல, அதனால சபையில எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்க வந்திருக்காங்க. அதுக்கு எதுக்கு எவ்வளவு பில்டப்? மேடம் ஒரு நிமிஷம். யார் நீங்க? என்ன விஷயம்? வணக்கம் சார். பக்கத்துல இருக்கிற ஸ்டாண்ட்ல தான் சார் ஆட்டோ ஓட்டுறேன். நேத்து இந்த அம்மா வந்தாங்க சார் என் ஆட்டோல கோயிலுக்கு போனோன்னு. கோயில்ல இறங்கும் போதே பணத்தை விட்டுட்டு மறந்து போயிட்டாங்க சார். இந்தாங்க சார் பணம். உங்க கையாலே லட்சுமி அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அவங்க பணத்தை தொலைச்சிட்டு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தாங்க கொடுங்க, வாங்க. மேடம், நேத்து நைட்டு நான் வீட்டுல வண்டி விடும்போது தான் பார்த்தேன். முன்னாடியே பார்த்திருந்தா நேத்தே கொண்டு வந்திருப்பேன் மேடம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. அத்தை என்ன தயங்குறீங்க? வாங்கிக்கோங்க அத்தை. லட்சுமி அம்மா வாங்கிக்கங்கம்மா. இது நான் எடுத்துட்டு போன பணமே இல்ல. நேத்து நான் ஆட்டோல எங்கேயுமே போல. இந்த பணம் நான் எடுத்துட்டு போனது இல்ல. இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம் என்ன மேடம், நேத்து நீங்க தானே கோயிலுக்கு ஆட்டோல வந்தீங்க.
அதுக்குள்ள மறந்துட்டீங்க? இல்ல நான் ஆட்டோல போலியே, நான் கோயிலுக்கும் போல. இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு பவி. பவியம்மா ஒரு நிமிஷம். சின்ன பவித்ரா ஏன் இப்படி லட்சுமி அம்மா அப்பாவியா இருக்காங்க? அது உங்க பணமே இல்லன்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, டக்குனு பணத்தை வாங்கிட்டு பிரச்சனை முடிப்பீங்களா? தேவையில்லாம ஏன் அது எப்படி உன்னை சார் இன்னொருத்தரோட பணத்தை நான் தொலைச்ச பணம் சொல்லி வாங்குறது? அது தப்பு இல்லையா? என்ன மாதிரி தானே அந்த பணத்தை தொலைச்சவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. நான் பட்ட கஷ்டம் அவங்களும் பட்டிருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த பணம் அவங்களுக்கு எதுக்குன்னே தெரியலையே. ஒருவேளை குழந்தையோட கல்யாணத்துக்காகவோ இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ இல்ல எதுக்குன்னே தெரியலையே. அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் சொல்லுங்க. சரி சரிங்க லட்சுமி அம்மா, இந்த பணம் உங்களுது இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அபார்ட்மெண்டோட பணம் எங்க? என்னடா இவன் எதுக்கு கை தட்டானேன்னு பாக்குறீங்களா? இப்ப லட்சுமி நடந்துகிட்டதுக்கு பேருதான் நேர்மை. இன்னைக்கு பல பேருகிட்ட இல்லாதது. இவ்வளவு இக்கட்டான நேரத்துல கூட அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். உங்களை யாராவது இந்த பாராட்டு பத்திரம் வந்து வாசிக்கணும்னு கூப்பிட்டாங்களா? எதுக்கு வந்தீங்க? காரணம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த காணாம போன பணம் தானே. கோமதி, அத கொடு. இந்தாமா லட்சுமி, இதானே பாரு. ஆமாண்ணே, இந்த பை என்னோடதுதான். அச்சச்சோ, இதுலதான் நான் எல்லா பணத்தையும் வச்சிருக்கேன். பாருமா, இது பாருங்க, இது பாருங்க பணம், இது பாருங்க பணம், பணம். எல்லாரும் பாருங்க, இந்த பணம் தான், இந்த பணம் தான் நீங்க கொடுத்த பணம். இந்த பணத்தை தான் நான் தொலைச்சேன். உன்னோட பர்ஸ்ல இருக்கான்னு பாரு. என்னோட பாஸ் கூட இதுல இருக்கு பாருங்க. என்னோட பாஸ் கூட இந்த பையில வச்சிருந்தேன். அண்ணே, இந்த பை தானே பவி, இந்த பை தான் பவி. அங்கிள், இந்த பணம் எப்படி உங்ககிட்ட வந்தது? எங்க வீட்டு பீரோவுல இருந்துச்சு. நேத்தியே தான் நான் பாத்துட்டேன். ஆனா எடுத்து கொடுக்கறதுக்கு பயம். எங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். ஸ்டாப் இட். என்ன வளரீங்க? வளரல, உண்மைய சொல்லிரலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என் மருமக பிரதீபா தான் லட்சுமி எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சத பொறுக்க முடியாம தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறாவ. நானாவது திருடுறதாவது என்ன என் மேல பழி போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றதை எல்லாரும் நம்பிடுவாங்களா? என்ன பரிமளமா? இல்ல சார், அவங்க வேணும்னு என் மேல பழி போடுறாங்க. ஹலோ, போதும். உங்க ரீல் வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்ளோ திருட்டு வேலையும் நீ பாத்துட்டு எங்க அத்தை பணம் எடுத்துட்டாங்கன்னு பழிய போட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கமா படுத்துற. உன்னை நான் சும்மா விட போறதில்ல பிரதீபா. இப்பவே போலீஸ்க்கு போனை போட்டு உன்னை நான் உள்ள தூக்கி வைக்கல. உடனே போன் பண்ணு. இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. பவித்ரா, இவங்கள சும்மாவே விடக்கூடாது. முதல்ல போனை போடு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க?